A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 140. ஸோ சங்கீதம் 140வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதத்தில் ஒரு ஜெபமாக பண்ணுறாரு. அது எதுக்கிட்டேருந்து துர்மார்க்கங்கிட்ட இருந்தும் இந்த ஈவில் பீப்புள் கிட்டேருந்து என்ன ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக என்ன பண்ணுறாரு. இந்த சங்கீதத்தில் ஒரு ஜெபமாக ஆண்டவர்கிட்ட சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணுறார். ஸோ சொல்லிட்டு என்ன சொல்கிறார், ஃபர்ஸ்ட் அந்த துர்மார்க்க மக்கள், அந்த ஈவில் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு கெடுதலை தான் செய்ய பிளான் பண்ணுறாங்க. அதுவும் செய்யணும்னு என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. அப்படின்னா நினச்சி பாருங்க, அந்த மாதிரி மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அவங்களுக்கு நல்ல இன்டென்ஷன் இருக்குது, நல்லா யோசித்து பிளான் பண்ணுறாங்க இவருக்கு ஈவில் திங்ஸ் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னது, அவங்க நோக்கமே என்னம்மா, இவங்க கூட பிரச்சனை பண்ணுறது தான் அவங்க நோக்கமேம்மா. அந்த மாதிரி மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறாரு சங்கீதக்காரர், ஆண்டவர்கிட்ட உதவி செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, இந்த சங்கீதத்தில் ஒரு ஜெபமாக பண்ணுறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse number 6. ஸோ Psalm chapter 140 verse 6 which says, I say to the Lord, you are my God, give ear O Lord to the voice of my pleas for my mercy. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், I say to the Lord, you are my God, give ear O Lord to the voice of my pleas for mercy. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருப்போம். எல்லா வாட்டியும் நம்ம வாழ்க்கையில் ஃபுல்லாக போக போகுது, நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. எல்லாருமே நம்மளுக்கு நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நம்மளுக்கு நல்ல நோக்கத்தை செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு இருக்க மாட்டாங்க. தேர் வில் பி சம் பீப்புள் ஹூ வில் ஹேவ் பேட் இன்டென்ஸ். சில பேருக்கு என்ன இருக்கும், நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது. சில பேருக்கு நம்மளுக்கு கெடுதல் செய்யணும்னு ஒரு நோக்கத்தோடு இருப்பாங்க. தேர் வில் பி சம் பேட் எக்ஸ் இன் ஆர் லைஃப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும், நேச்சுரலாக இவங்களுக்கு ஏதோ பண்ணி ஆகணுமே, நான் எதுவுமே பண்ணல ஆனால் இவங்க என்ன கெடுதல் செய்கிறாங்க, ஸோ நான் இவங்களுக்கு ஏதோ செய்யணும்னு என்ன வரும், தட் ஃபீலிங் ஆஃப் ரிவெஞ்ச், அந்த பழி வாங்குற எண்ணம் இருக்கும், நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்கும், ஒரு மனித தன்மையிலே நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த சங்கீதம் மூலமாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த நோக்கத்தை வளர விடக்கூடாது. அதை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த நியாய தீர்ப்பும் அந்த அவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஏற்றுக்காம, நம்ம எதுவும் செய்யாமல் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அது முழுசாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை எப்பவுமே போகும்போது யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கும், யாரை சார்ந்திருக்கும், அவங்க பெற்றோரை சார்ந்து தான் இருக்கும். பெற்றோரை விட்டு எங்கேயும் போகாது. ஏதோ ஒரு கூட்டமாக இருக்க இடத்துல எஸ்பெஷலி போனால் என்ன பண்ணும், அந்த குழந்தை அந்த தந்தையோ இல்லை தாயோ யாரு கூட இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணும், கட்டி பிடிச்சிக்கும், தொலையாது, எங்கேயும் தொலையும் விடாது. அவங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் விட்டு தூரமாகவும் போக மாட்டாங்க. இப்போ திடீர்னு யாரோ அந்த குழந்தைக்கு ஏதோ பண்ணிட்டு அந்த குழந்தை என்ன பண்ண, திடீர்னு போய் அடிக்காது, என்ன பண்ணும், யாரை தேடி போவோம், ஏதோ ஆயிட்டா அம்மா அப்பாவை தேடி தான் போவோம். அந்த குழந்தை யாரோ அவங்களை இடிச்சிட்டாலோ இல்லைன்னா யாரோ அவங்களுக்கு ஏதோ பண்ணாலும் அந்த குழந்தை என்ன பண்ணாது, அடிக்க போகாது, இல்லைன்னா சண்டை போட போகாது. உடனே யார் நேச்சுரலாக அம்மா இல்லை அப்பாவை தேடி தான் போவோம், அந்த கம்ஃபர்ட்டை தேடி போவோம். அதே மாதிரி நம்மளே என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி நம்மளுக்கு யாரோ கெடுதல் எண்ணத்தோடு இருக்கிறாங்களா, நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த பள்ளி வாங்குற எண்ணம் போவோம். அது இல்லாமல் ஆண்டவரை தேடி போகணும். ஆண்டவரே இந்த அநியாயம் எனக்கு நடந்தது, திஸ் ஈவில் திங் ஹஸ் ஹேப்பன், திஸ் இன்ஜஸ்டிஸ் ஹஸ் ஹேப்பன். அண்ட் தென் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சங்கீதக்காரர் மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு கேட்பாருன்னு நம்பணும். ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளோட ஜெபத்தை நம்மளோட வேண்டுதலை கேட்பாருன்னு நம்பிட்டு அவர் தான் என்ன பண்ணுவார், ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவார், நியாயத்தை கொடுப்பார், தண்டனை கொடுக்க வேண்டியதை என்ன பண்ணுவார், குறிப்பிட்ட டைமில் அவர் கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட நம்ம என்ன இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஸோ அதே தான் இந்த சங்கீதக்காரரும் பண்ணுறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சூழ்நிலை வரப்போது, இந்த மாதிரி நபர்கள் வரப்போது நம்மளும் என்ன பண்ணணும், அவங்க லெவலுக்கு நம்மளும் இறங்கி போகாமல், சரி நீ இப்படி பண்ணுறல நானும் இப்படி பண்ணுறேன், நீ பண்ணுறதால பண்ணுறேன்னு அவங்க லெவலுக்கு இறங்கி போங்க. நம்ம என்ன பண்ணணும், தாழ்மையாக பொறுமையாக என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அவருக்கே லெட் ஹிம் டூ த ஒர்க். நம்ம என்ன பண்ணணும், தைரியமாக அவர் பின்னாடி தைரியமாக நம்ம அவர் கையை பிடிச்சிட்டு நிற்கணும். ஸோ தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. சின்ன ப்ரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, you are always there listening to us, also beside us regardless of the circumstances, Lord. And Lord, it will be in our human nature to seek revenge when someone does something against us or says something against us or always is plotting something against us. But Lord, give us the wisdom to know that that is not the wise move to do. And Lord, give us the eyes to see that it is wise for us to rely on you alone to provide the justice and to provide the necessary punishment, Lord. Lord, thank you for this devotion, and Lord, give us the grace to remember and follow this throughout our lives. All of this in Christ's name I pray. Amen.